யாரும் கிடையாது. இன்னைக்கு பிரஜன் வெளியே போறாரு, அதை பத்தி உங்க ஒப்பீனியன் சார்? ஃபேரா அன்ஃபேர்? பிரஜனை வெளில போகிறாரா? ஐயோ பிரஜனை வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த இதுவில் வந்து பிரஜனும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் இந்த சீசனை பார்க்கறதுக்கு. ஓகேவா? அவரும் வெளில போகிறாருன்னா அதெல்லாம் பார்க்குறதுக்கு இதுவெல்லாம் கிடையாது, கண்டென்ட்டே கிடையாது. ஆமாம், அன்ஃபேர். இந்த சீசனே வந்து வேஸ்ட்டு. பிரஜன் வெளியே போறாரு, அதை பத்தி உங்க ஒப்பீனியன் சார்? பிரஜன் போகிறதுக்கு பற்றி சாண்ட்ரா போகலாம். பிரஜன் நல்லா தான் ஆடுறாங்க, சாண்ட்ரா தான் வந்து பிரஜன் வெளியே போயிட்டாரு இப்போ, அதை பத்தி உங்க ஒப்பீனியன்? நல்ல பிளேயர் போகிறாரு, நல்ல பிளேயர் தான் அவர். டிசர்வ்டா இல்ல இல்லை நாட் டிசர்வ் தான். நாட் டிசர்வ்? சாண்ட்ரா போகலாம் அவங்களுக்கு பதில். அவரோட கேம் எப்படி இருந்தது பார்த்தா? இந்த 1 வீக் நல்லா தான் இருக்குது. அவர் கேம் மாற்றிக்கிட்டார், அவர் இண்டிவிஜுவலாக ஆடுறாரு. ஆனால் சாண்ட்ரா தான் இன்னும் ஆடாத மாதிரி இருக்குது. டிசர்வ்டா நாட் டிசர்வ்? பிரஜன் வெளியே போக டிசர்வ்டு தான். ஆனால் அவங்களோட கேம் அவங்க விளையாடுவாங்க, அவங்க ஒய்ஃப் அவங்களோட கேம் விளையாடுவாங்க. வெளியே போது கரெக்டா தப்பா? இல்லை, கரெக்டு தான். அவர் நல்லா தான் ஆடினார் லாஸ்ட் வீக்லாம், நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே என்னதான் தனித்தனியாக விளையாடுறேன்னு சொன்னாலுமே ஒன்றா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க வெளியே போனால் அவங்களோட ஆட்டம் வெளியே தெரியும். பிரஜன் வெளியே போறாரு. ஆமாம் பிரதர், அவர் ஆல்ரெடி போயிடுவாருன்னு நினச்சோம். ஆனால் லாஸ்ட் வீக் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். அவரோட கேம் எல்லாமே நல்லா இருந்தது, கொடுத்த கேரக்டர் எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போ போகிறது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டே போயிருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு எதுனா ட்ராமா இருக்குமா சாண்ட்ரா கிட்ட இருந்து? கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். கப்புள்ஸு எதையோ நம்மளை ஏமாத்தணும்னு நினச்சிட்டு உள்ளே விளையாண்டுருக்காங்க. ஆனால் வந்து எப்படின்னு தெரியல, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. மறுபடியும் கேமுக்காகவா இல்லை ஒரிஜினலானு தெரியல ப்ரோ. போனாக சந்தோஷம்தான். பிரஜனு ஓவராக சீன் போட்டுன்னு இருக்காரு அவர் பிரஜனு. அதனால் அவர் போகிறது நல்லது தான். ஏன்னா அவர் தான் அந்த இடத்துலையே பெரிய டான் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு பிரஜன், எனக்கு தெரிஞ்சு. 4 பேர் எதுக்கு தான் வந்தாங்கன்னு தெரில. அவங்க என்ன சொன்னாங்க வந்ததுலேருந்து, இந்த மாதிரி வந்து நீங்கள் கேமே விளையாட தெரில, நீங்கள் கேம் விளையாடுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பார்த்தா அவங்களும் அவங்க கூட சேர்ந்து குடல இந்த மட்டை மாதிரி ஆயிட்டாங்க. அவங்களும் கேம்லாம் விளையாடுறது இல்லை. பிரஜன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிரஜனா அவர் எதுக்கு தான் வந்தார்? அவங்க ஒய்ஃப் கூட தான் இருக்கிறார் அவர் அதிகமாக. எதுக்கு தான் அவர் வந்தாருன்னு எனக்கு சத்தியமாக டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா அவங்க ஒய்ஃபுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு மோஸ்ட்லி. ஃபஸ்ட்டு கப்புள்ஸை அலோவ் பண்ணக்கூடாது பிக் பாஸில், எதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னே தெரில. கப்புள்ஸ் ஆயிடலாம். ஆமாம், உள்ளே வந்து கப்புள்ஸ் ஆகலாம், இப்போ கப்புள்ஸே திரும்பி போகிறாங்க உள்ளே. பிரஜனா அவங்க வந்து என்னையா சொல்லுங்கண்ணா. சாண்ட்ராவோ பிரச்சனைமா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் விளையாடிட்டு இருக்காங்க இது வரைக்குமே. இல்லை, இப்போ இந்த வீக் வந்து கொஞ்சம் லைட்டாக சண்டை போட்டுட்ருக்காங்க, அதனால கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் போகுது. பிரஜன் அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விளையாடுறாங்க. இது இந்த கேமுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமான்றது தெரியல. ஆக்சுவலாக அப்படி இருக்கக்கூடாது. இவங்க உள்ளே போயிருக்கிறது எப்படி ஆடுவாங்கன்றது போனது நல்லா தான் இருக்கும். போனால் டிசர்வ் தான். ஏன்னா அப்போ தான் அவங்க ஒய்ஃபோடது வந்து என்னன்றது நமக்கு தெரியும், அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும்.